அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 5, 2025 புதன்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் நிறுத்தி வைப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு அளித்து வந்த அனைத்து வகையான ராணுவ உதவிகளையும் நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் உக்ரைன் மீதான போர் காரணமாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளில் சிலவற்றை நீக்குவது குறித்து அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 4 நிரந்தர நீதிபதிகள் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகள் 4 நிரந்தர நீதிபதிகளாக செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டனர். இதுபோல் மும்பை உயர்நீதிமன்றத்தில் 3 கூடுதல் நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த ராமசாமி சக்திவேல், தனபால், சின்னசாமி, குமரப்பன், கந்தசாமி, ராஜசேகர் ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலிஜியம் குழு மத்திய அரசுக்கு கடந்த மாதம் பரிந்துரைத்தது. மேலும் மும்பை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மேலும் 7 கூடுதல் நீதிபதிகளையும் அந்தந்த உயர்நீதிமன்றங்களில் நிரந்தர நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் வழக்கமாக 2 ஆண்டு காலத்துக்கு கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்படுவோர் பின்னர் நிரந்தர நீதிபதியாக பதவி உயர்வு பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8வது பொருளாதார கணக்கெடுப்பு பணியை ஒருங்கிணைக்க மாநில மாவட்ட அளவில் குழுக்கள் தமிழக அரசு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. 8வது பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க மாநில மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகத்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதன்படி 8வது பொருளாதார கணக்கெடுப்பை வரும் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பர் யாம் கண்டது இல். மக்களை போல் இருப்பர் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்திலும் யாம் கண்டதில்லை அப்படின்னு கயமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் உலகின் நம்பிக்கைக்குரிய நாடு இந்தியான்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறு சிறு நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்காக உந்து சக்தி, ஒழுங்குமுறை, முதலீடு மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்கும் சீர்திருத்தங்கள் ஆகியவை தலைப்பின் கீழ். ஒரு நிமிஷம் இருங்க, பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் கேட்குது. ரோட் சைடில் அவங்க போகிற வெண்டர்ஸ் அவங்க வாய்ஸு ஆகிய தலைப்பின் கீழ் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்குகளில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசியதுன்னு சொல்லி அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா பெல்ஜியம் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு உறுதி. பிரதமர் மோடி அப்புறம் பெல்ஜியம் இளவரசி சந்திப்பில் முடிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நவீன தேவைகளுக்கு ஏற்ப மாறுவது இந்தியாவின் அதிகமாக உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பெல்ஜியம் இளவரசின்னு கொடுத்துருக்காங்க. புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசிய பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரிட் அப்படின்ற அவங்க பேர் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக விலங்குகளிடம் பரிவு காட்டுங்கள் மக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள்னு தெரிவிச்சிருக்காங்க. குஜராத்தில் வனவிலங்கு பறவைகள் மீட்பு மையமான வனதாராவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் மோடி விலங்குகளிடம் பரிவு காட்டுமாறு நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். குஜராத்தில் ஜாம்நகர் மாவட்டத்தில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்துக்குள் சுமார் 3000 ஏக்கர் பரப்பில் வனதாரா என்ற பெயரில் வனவிலங்குகள் பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நவீன உட்கட்டமை வசதிகளுடன் கூடிய இந்த மையத்தில் பேர் பார்த்து வச்சுக்கோங்க, அது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ ஏக்கர்னு பார்த்து வச்சுக்கோங்க. மேலே கொடுத்துருக்காங்க 3000 ஏக்கர். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்துக்குள் 3000 ஏக்கரில் இருக்குதான். நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய இந்த மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பார்வையிட்டார். இது சிறைபிடிக்கப்பட்ட மற்றும் விபத்துகளில் இருந்து மீட்கப்படும் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பராமரிக்கும் மையமாகும். துஷ்பிரயோகத்தில் இருந்து மீட்கப்படும் வனவிலங்குகளுக்கு மறுவாழ்வு மருத்துவ பராமரிப்பு வழங்கும் வனதாரா முன்னெடுப்பை பாராட்டி எக்ஸ் வலைதளத்தில் செவ்வாய்க்கிழமை பதிவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்த மையத்தில் விலங்குகளை பார்வையிட்டு புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அமலுக்கு வந்தது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு. சீனா கனடா பதிலடி தெரிவிச்சிருக்காங்க. கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த கூடுதல் இறக்குமதி வரி செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. இதற்கு பதிலடியாக சீனாவும் கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு மீது கூடுதல் வரி விதிப்பை அறிவித்துள்ளதால் அந்த நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் பதற்றம் அதிகரித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சீனா, மெக்சிகோ, கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா தற்போது கூடுதல் இறக்குமதி வரி விதித்துள்ளது இந்தியாவுக்கு சாதகமாக அமையும் என்று சில நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் வேளாண்மை, பொறியியல், இயந்திர கருவிகள், ஜவுளி, ரசாயனம் ஆகிய துறைகளில் சேர்ந்த பொருட்கள், தோல் பொருட்கள் ஆகியவை இனி அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.